பஞ்சாப் மாநிலத்துல இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு பக்கத்துல தாராவலின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஷவன் சிங்னு ஒரு 10 வயசு பையன். அந்த பையன் பண்ணின விஷயம் இன்னைக்கு இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பகுதிகளில் ஒரு கடுமையான யுத்தம் நடக்குது. என்ன யுத்தம்னா, பெகல்காம்ல தீவிரவாதிகள்லாம் புகுந்து நம்ம அப்பாவி இந்தியர்களை சுட்டு கொண்டாங்க இல்லையா, அதுக்கு பதிலடியா தீவிரவாதி முகாம்களை நம்ம இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயர்ல குறி வச்சு தகர்த்தது இல்லையா, அந்த வீரமிகு யுத்தம் தான் அது. கடுமையான துப்பாக்கி சண்டை, குண்டு மழை பொழியுது, எங்க திரும்பினாலும் நெருப்பு பிழம்பு. நம்ம இந்திய வீரர்கள் தாய் நாட்டை காக்க இரவும் பகலும் கண் துஞ்சாம உயிரை துச்சமா மதித்து தீரத்துடன் போராடிட்டு இருக்காங்க. தாய் நாட்டுக்காக போராடிட்டு இருந்த ராணுவ வீரர்களுக்கு இந்த 10 வயசு சிறுவன் ஷவன் சிங் தினமும் டீ, காஃபி, பால், லஸ்ஸி, தண்ணீர், ஐஸ் அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஓடி ஓடி பரிமாறிட்டு இருந்தான். யாரோ சொல்லியோ கேட்டோ அவன் இந்த சேவையை செய்யல. அந்த போர்க்கள பகுதியிலிருந்து அவனுடைய வீடு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அங்கிருந்து இந்த பொருட்கள் எல்லாம் அவன் வாங்கிட்டு போர் முனைக்கு தினமும் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இந்த போர்க்களத்தினுடைய குண்டு மழையோ நெருப்பு பிழம்புகளோ காதை பிளக்கிற வெடி சத்தமோ அந்த சின்ன பையனுக்கு ஒரு துளி பயத்தை கூட ஏற்படுத்தல. அவன் மனசுல இருந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம நாட்டை பாதுகாக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யணும் அப்படிங்கிறது. இந்த துணிச்சல் மிக்க சிறுவனை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வீரர்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குமா. கருணையற்ற அந்த போர்க்களத்திற்கு நடுவுல ஒரு தென்றலா அந்த சிறுவன் இருந்திருக்கான். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பிறகு இந்திய ராணுவத்தால் அந்த சிறுவன் கௌரவிக்கப்பட்டான். ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரிகள் அவனை பாராட்டி நினைவு பரிசெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம இந்திய ராணுவத்தின் கோல்டன் ஆரோ டிவிஷன் அவனுடைய வீரத்தை, தியாகத்தை, நாட்டு பற்றை போற்றும் விதமா அவனுடைய முழு கல்வி செலவையும் ஏத்துக்கிறதா அறிவிச்சாங்க. போர் முனை எப்படிப்பட்டது அப்படின்றத நேர்ல பார்த்த அந்த ஷவன் சிங்கிடம் கேக்குறாங்க, உனக்கு என்னவாக வேண்டும் அப்படின்னு. இந்த தேசத்துக்காக போராடும் சோல்ஜர் ஆகணும் அப்படின்றார். தயல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என பாரதி கேட்பதும், உரின் உயிர் அஞ்சா மறவர் என்று வள்ளுவர் வியப்பதும் இவர்களை கண்டுதான் இல்லையா? மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தீபாவளி. இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய். நன்றி.